இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 69 அதனுடைய 6வது வசனம், உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ தேவ சமூகத்திலே காத்திருக்கிறீர்களா? என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், எனக்கு ஒரு நன்மையை தேவன் தர வேண்டும், நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு மன நிறைவோடு கூட நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க காத்திருப்புக்கு ஆண்டவர் பலனை தரப்போகிறார். நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ அதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். வேலைக்காக காத்திருக்கிறீங்களா? ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீங்களா? இன்னும் உங்களுக்கு உயர்வு கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறீங்களா? இல்ல ஒரு பாஸ்போர்ட் எனக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு விசா கிடைக்க வேண்டும், எனக்கு வழி திறக்க வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களா? நீங்க காத்திருப்பதை தேவன் தரப்போகிறார். தேவ சமூகத்திலே வடித்த கண்ணீர், தேவ சமூகத்திலே ஜெபித்த ஜபங்கள், தேவ சமூகத்திலே அழுத நாட்கள் ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை. நிச்சயமாய் பலனை உங்களுக்கு தருவார். இன்றைக்கு உடைய காத்திருப்பின் நாட்களுக்கு ஒரு முடிவை தேவன் தரப்போகிறார். வெட்கப்பட்டு போகாதபடி உன் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். சத்துரு வெட்கப்பட்டு போகும்படி, உடைய எதிராளிகள் வெட்கப்பட்டு போகும்படி, உங்களை மன சஞ்சலப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி, உங்களை பிரச்சனைக்கு உள்ளாக்கினவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி உங்க தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். நன்மையை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை எனக்குத்தானா என்று சொல்லி நீ எதிர்பார்க்கிறாயா? உங்களுக்குத்தான், உங்களோடுதான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை நாட்கள் நீ அழுதிருப்பாய், எத்தனை நாட்கள் சஞ்சலத்தோடு கூட இருந்திருப்பாய். எப்பொழுது எனக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயா? உனக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். உன் துக்கத்தின் நாள் முடிய போகிறது, உன் சஞ்சலத்தின் நாள் முடிய போகிறது. ஒரு முடிவை தேவன் தரப்போகிறார். ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. நிச்சயமாகவே உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். இந்த நாள் ஒரு நன்மையின் நாள். இந்த நாள் நீ அறியாத எட்டாத ஒரு காரியத்தை செய்கிற நாள். விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட இது எனக்குத்தான் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிற தகப்பன், காத்திருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டப்பா. உங்க சமூகத்துல காத்திருக்கிறாங்க, உங்க பாதத்துல காத்திருக்கிறாங்கப்பா. எத்தனை பேர் அழுகையோடு காத்திருக்கிறாங்க, எத்தனை பேர் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.